ஹலோ மக்களே, இன்னும் 22 நாள் ஐபிஎல் வரப்போகுது. நம்ம இப்போலேருந்து ஒழுங்காக வீடியோ போட்டால் அப்படி தான் ஐபிஎல் வரதுக்குள்ள வந்து எல்லா டீமோட ஸ்குவாட் ரிவ்யூ, ப்ராபபிள் லெவல்லாம் வந்து கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ இனிமேல் வந்து அந்த 10 டீமோட ஸ்குவாட் ரிவ்யூ வந்து முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். ஐபிஎல் வரதுக்குள்ளே நம்ம இன்றைக்கி எந்த டீம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11, அப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் என்ன இருக்குது, வீக்னஸ் என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அலசி ஆராய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி வீடியோ பிடிச்சி லைக் கொடுத்துவாங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சிஎஸ்கேவோட ப்ராபபிள் 11 பார்த்துருவோம். இதில் தான் நிறைய பேத்துக்கு நிறைய குழப்பம் இருக்கும். ஒரு குழப்பம் வேணாம், ருத்ராஜும் கான்வேயும் ஓப்பனிங் ஓகேவா. ரச்சின் ரவீந்திரா ஆர் ராகுல் திரிபாதி 1 மேபி ரச்சின் ரவீந்திரா வச்சு தான் போவாங்க. அதுக்கப்புறம் 4th யார் அப்படின்னா விஜய் சங்கர் ஆர் தீபக் கூட. என்னை கேட்டிங்கன்னா விஜய் சங்கர் வில் பி பெட்டர் சாய்ஸ். அப்படியே 5th வந்தீங்க அப்படின்னா சிவம் துபே, அது ஃபாலோ பண்ணி ரவீந்திர ஜடேஜா, அப்புறம் மகேந்திர சிங் தோனி, 8th அஸ்வின், 9th பத்திரனா, 10வது கலீல் அகமது, 11வது நூர் அகமது. இந்த சாம் கரன், தீபக் ஹூடா, நேத்தன் எல்லிஸ், அப்புறம் முகேஷ் சௌத்ரி, இவங்க 4 பேர்த்தையும் நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்து கொண்டு வந்துக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா இதுதான் சிஎஸ்கேவோட கன்ஃபார்ம் ப்ராபபிள் 11 இருக்கும். ஏன்னா இதிலே வந்து அவங்க ஃபுல் டீமுமே செட் ஆகிட்டு டீம் மாற்றவே தேவையில்ல. ஓகே ப்ரோ, இப்போ டீம்லாம் செட் ஆகிட்டு சிஎஸ்கே டீம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு கேள்விக்குறி. சிஎஸ்கே பேசிக்காக ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா அவங்களோட ஸ்பின் அட்டாக்கு. இந்த பாப்லே முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு 15 ஓவர் வரையும், அந்த 6லேருந்து 15 ஓவர் வரையும் சிஎஸ்கே வட்டி ஸ்பின் சோக் வந்து பயங்கரமாக பண்ண முடியும். ஏன்னா ஒரு பக்கம் ரவீந்திர ஜடேஜா, ஒரு பக்கம் அஸ்வின், ஒரு பக்கம் நூர் அகமது, இவங்க 3 பேரையும் வந்து அட்டாக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதனால் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஓவர் வந்து ஈஸியாக சிஎஸ்கே வந்து ஓவர்டேக் பண்ணுவாங்க. பட் பிரச்சனையே அந்த மொதல் 6 ஓவர் தான். ஏன்னா கலீல் அகமது வந்து எஸ்ஆர்ஹெச்சில் இருந்தப்போ பயங்கரமாக போட்டுட்டு இருந்தார். பட் டிசி வந்ததுக்கப்புறம் அவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டு, அது மட்டும் இல்லாமல் சேப்பாக் வந்து ஸ்பின்னுக்கு தான் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணோம். அந்த மொதல் 6 ஓவரில் தான் வந்து மேட்ச் டிசைட் ஆகும், அது இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்லாம். ஸோ அதனால் அங்கே எப்படி சிஎஸ்கே வந்து போலிங் போட போகிறாங்கிறது ஒரு கேள்விக்குறி. அது மட்டும் இல்லாமல் டெத் பவுலிங் யாம்ரோ தான் மத்தீஷா பத்திரனா இருக்காரு. அப்புறம் என்ன அப்புறம் கவலைன்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்காரு, பட் அவர் பழைய மத்தீஷா பத்திரனா கிடையாது. இப்போ வந்து அந்த SA20 கூட அவர் உட்கார வச்சுட்டாங்க ஜோபக் சூப்பர் கிங்ஸ்லேருந்து. ஒரு ஆக்ஷனை மாற்றதுனால அவராட்டி வந்து பழைய மாரி போடவே முடியல. பார்ப்போம் சிஎஸ்கேக்கு வந்து அவர் பழைய ஆக்ஷனை கொண்டு வராதா இல்லை மாற்றின ஆக்ஷன் தான் போட போகிறாருன்னு தெரியல. ஸோ இவர் பழைய மத்தீஷா பத்திரனா கிடையாதுனால இது வந்து சிஎஸ்கேக்கு வந்து ரொம்பவே டேஞ்சர் தான் டெத் பவுலிங்கில். அப்புறம் சிஎஸ்கே என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா ஓப்பனிங் பேர் ஓகேவா. ருத்ராஜ் அண்ட் கான்வே வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பாஸ்ட் இயர்ஸில். ஸோ உங்களுக்கு ஓப்பனிங் வந்து பெரிய சிக்கலே இருக்காது. அதே மாதிரி தான் ஃபினிஷிங்க்கும் ஜடேஜா இருக்கார், தோனி இருக்கார், அஸ்வின் வரையும் இருக்காங்க, தூபேலாம் இருக்கார். ஆனால் அங்கே என்ன பிரச்சனை வரும்னா சிஎஸ்கேக்கு அந்த மிடில் ஆர்டர் ரச்சின் ரவீந்திரா அண்ட் தீபக் கூட ஆர் விஜய் சங்கர், இந்த 2 பேர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ரச்சின் ரவீந்திரா போன சீசன் அடிச்சிருக்காரு, பட் கன்சிஸ்டன்சியாக அடிச்சாருன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ சிஎஸ்கேக்கு மிடில் ஆர்டரில் வந்து லைட்டாக கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. மேபி அதை வந்து அவங்க ஓப்பனிங் வச்சோ இல்லை ஃபினிஷர்ஸ் வச்சோ கவர் பண்ணிப்பாங்கன்னு நம்புவோம். இப்போ வந்து சிஎஸ்கேவோட எக்ஸ்பேக்டர் பிளேயர், அதாவது நம்ம இந்த வீடியோவில் போடப்படுற எல்லா வீடியோலுமே வந்து ஒரு டீமுக்கு ஒரு எக்ஸ்பேக்டர் பிளேயர், அதாவது கேமை வந்து சேஞ்ச் பண்ண பிளேயர் யாருன்னு ஒருத்தர் சொல்லுவோம். அந்த மாதிரி சிஎஸ்கேக்கு என்ன யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா ஐ திங்க் நூர் அகமது வில் பி எக்ஸ் ஃபேக்டர் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஏன்னா நூர் அகமதோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னா ஒரு நல்லா போயிருக்கிற பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணுறது அப்படி தான். ஸோ அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆச்சு அப்படின்னா அது வந்து கேமே மாற்றி விட்டுரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேவோட எக்ஸ் ஃபேக்டர் வந்து நூர் அகமது நான் சொல்லுவேன். நீங்கள் யாராவது நினச்சிங்கன்னா அதை மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக சிஎஸ்கேக்கு என்னோட பாயிண்ட்ஸ் எவ்வளோனா 10க்கு 7 ஓகேவா. அதுக்கு நான் ரீசனும் சொல்லிடுறேன். சிஎஸ்கேக்கு வந்து ஓப்பனிங் வந்து லைட்டாக இந்த ஃபஸ்ட்டு பாப்லே 1 to 6 ஓவர் வந்து யார் போட போகிறாங்கன்னு தெரியல. மேபி இந்த ஐபிஎல்ல சூப்பராக போடலாம், ஆனால் போட வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் டெத் பவுலிங் வந்து பத்திரனாக்கு கம்பெனி கொடுக்க யாரும் கிடையாது. பத்திரனாவே வந்து இப்போ ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்கார், அது ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே மிடில் ஆர்டர், இதனால தான் சிஎஸ்கேக்கு வந்து 10க்கு வந்து 7. இது உங்களுக்கு ஏதாவது ப்ரோ இல்லை ப்ரோ இதெல்லாம் இது ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள். ப்ரோ இல்லை ப்ரோ சிஎஸ்கே 11ல் நீங்கள் இவரை போட்டுருங்க ப்ரோ, உங்களுக்கு சிஎஸ்கே ஸ்கோர் தான் ஸ்ட்ராங்காக நினச்சிங்கன்னா அதையும் மறக்காம கவுண்ட் பண்ணுங்கள். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் கைஸ், அடுத்து வந்து எந்த டீமை பற்றி ரிவ்யூ பண்ணலாம்னு மறக்காம கவுண்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.